பொது இடங்களிலும், வீட்டிலும், கோவில்களிலும், மசூதிகளிலும் என அனைத்திலும் விளக்குகள் எரிய வேண்டும். குறிப்பாக வீட்டின் அடுக்களையில் விளக்குகள் நன்கு எரிய வேண்டும். ஏனெனில் உணவுப் பொருட்களில் ஏதாவது புழு பூச்சிகள் இருந்துவிடக்கூடாது. அதுவும் இருட்டு வேளைகளில் உணவுப் பொருட்களில் விழுந்துவிடக்கூடாது. அதுபோன்று ஒட்டடைகள் படியவிடக்கூடாது. அவ்வித ஒட்டடைகள் குடிக்கும் நீரிலோ உண்ணும் உணவுப் பொருட்களிலோ விழுந்துவிட்டால் அது நஞ்சாக மாறிவிடும். அதனை மாற்றுவதற்கு நீரினை நன்கு கொதிக்க வைத்து நன்கு ஆற வைத்து பருக வேண்டும். மேலும் குடிக்கும் நீரில் ஜீரகத்தையும் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆறிய பின்னர் குடிக்க வேண்டும். அவ்விதம் குடிப்பதின் மூலம் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராது. அடுத்து உப்பின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக புளியை எவ்வளவு குறைக்கின்றோமோ அவ்வளவு நல்லது. உணவுப் பொருளில் சேர்க்கும் எண்ணெய் நல்லெண்ணெயாய்த்தான் இருக்க வேண்டும். இவ்வித ஆலோசனைகளை மக்களிடம் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் நம் பாபா. அத்துடன் கோவில்களும் மசூதிகளும் இருளில் மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மளிகை கடை வியாபாரியிடமும் சென்று எண்ணெயை தானமாக பெற்று வந்து விளக்குகளை எரித்து வந்தார். அதில் சில வியாபாரிகள் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது மாதிரி நம்மிடமே இவர் எண்ணெய் வாங்கி நம்ம ஊர் கோவில்களில் விளக்கு எரித்து விடுகிறார், அதனை நாம் ஏற்றக்கூடாதா என்று கூடி பேசினர். இனி பாபாவுக்கு இலவசமாக எண்ணெயை தரக்கூடாது என்ற முடிவுக்கும் வந்தனர். இதனை பாபா தன் ஞான கண்களால் அறிந்தார். இருப்பினும் வழக்கம் போல எண்ணெய் வியாபாரிகளிடம் சென்று எண்ணெயை கேட்டார். பாபா, இன்று எங்களுக்கு வெளியிலிருந்து எண்ணெய் விற்பனைக்கு வரவில்லை, அதனால் எங்கள் மளிகை கடைகளில் எண்ணெய் இல்லை என்று ஒட்டுமொத்தமாக பதில் கூறினார்கள். அவர்கள் பொய்தான் கூறுகிறார்கள் என்பதனை முன்கூட்டியே அறிந்திருந்தார். அதனால் வெறும் எண்ணெய் டின்னுடன் மசூதி திரும்பியவர் குடிப்பதற்கென வைத்திருந்த நீரில் ஒரு பகுதியினை குடித்த பின்னர் மீதி நீரினை டின்னினில் ஊற்றி முகர்ந்து பார்த்தவாறு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அகல் விளக்குகளிலெல்லாம் டின்னிலிருந்து நீரினை ஊற்றினார். என்ன வியப்பு! நீர் ஊற்றிய விளக்குகள் எல்லாம் எரியத் தொடங்கின. எண்ணெயின்றி எப்படி விளக்குகள் ஏற்றுவார்? பார்க்க வந்த வியாபாரிகளுக்கு நீரில் விளக்குகள் எரிவதைக் கண்டு பெரிதும் வியப்படைந்தனர். கோவில்களில் மட்டுமின்றி மசூதியிலும் விளக்குகள் ஜெகஜோதியாக எரிவதைக் கண்டு சிந்தை கலங்கி போன வியாபாரிகள் அனைவரும் தாங்கள் வேண்டுமென்றே செய்த தவறுக்காக பாபாவிடம் மன்னிப்பு கேட்டனர். வியாபாரிகளே, எண்ணெய் நீங்கள் கொடுப்பதின் மூலம் உங்களுக்கு புண்ணியம் ஏற்பட்டும் என்ற எண்ணத்தில்தான் உங்களிடம் எண்ணெய் கேட்டு வந்தேன். யாருமே அந்த புண்ணியம் வேண்டாம் என்று கூறுபவர்கள் போல நடந்து கொண்டீர்கள். நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு உங்கள் மீது வருத்தமோ கோபமோ எதுவும் கிடையாது. இனிமேலாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை தவிர்த்து உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அவர்களை மன்னித்து அருளினார். வியாபாரிகளும் தங்களது தவறுகளை உணர்ந்தவர்களாய் மீண்டும் அவரிடம் மன்னிப்பு கேட்டு சென்றனர். நீரில் விளக்குகளை பாபா ஏற்றிய இந்த அற்புத செயல் சீரடியில் மட்டுமின்றி சுற்று வட்டார பல ஊர்களிலும் பரவியது. இந்த அற்புத செயலை காண வேண்டும் என்று மக்கள் ஆர்வம் கொண்டனர். அவருடைய சக்தியை வியந்து போற்றினர். பாபா தெய்வத்தின் அம்சம் என்பதை உணர்ந்தனர். இந்து, முஸ்லிம் என மதத்தின் கோட்பாடுகளின்படி தரிசித்து வரவும் செய்தனர். இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் பாபாவை வழிபட வரும்போது சந்தனம், குங்குமம், தாம்பூலம், பழங்கள் என்று கொண்டு வந்து வழிபடுவார்கள். பாபாவின் கைகளிலும் நெற்றியிலும் சந்தனத்தை பூசி குங்குமப் பொட்டையும் இட்டு மகிழ்வார்கள். உச்சிக்கால பூஜையில் அவரை இறைவனாக கருதி அவரை வழிபட்டு மணிகளை ஒலிக்கச் செய்து பூஜை செய்து மகிழ்ந்தனர். நெய் விளக்கேற்றி தூப தீபங்களை காட்டி பூஜைகளை செய்து மகிழ்ந்து வந்தனர் இந்துக்கள். முஸ்லிம் மக்களும் அவர்களுடைய மத வழக்கப்படி வெள்ளை நிற மலர்களையும் கற்கண்டையும் தேங்காயையும் கொண்டு வந்து கொடுத்து சிறப்பித்து பிரசாதம் பெற்று செல்வார்கள். இவ்விதமாக எல்லா மதத்தவரால் அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்து அனைவராலும் போற்றி துதிக்கப்பட்டும் வந்தார். மகான்களுக்கு செய்யப்படும் பாத பூஜையை இந்த மகானான பாபாவுக்கும் செய்து மன நிறைவையும் மாறாத மகிழ்ச்சியையும் அடைந்து வந்தனர். ஓம் சாய்ராம்.